இது அது பேர் என்ன போக்கர் MP40. ஸோ இது 3 பேத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஒரு கம்பேர் பண்ண சொன்னீங்க. அதாவது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40 கேட்டாங்க. ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா போக்கரோடையும் கம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். அதாவது ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வெஸ்ட் போட்டு வெஸ்ட் போடாமல் தேர்ட் லெவல் வெஸ்ட் போட்டால் செகண்ட் லெவல் வெஸ்ட் போட்டால் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, ஸோ குரோமோசோனிக் இந்த MP40 இருக்கு. இதோட நான் உள்ள போய் பார்த்தா தான் உங்களுக்கு சொல்ல முடியும். நார்மல் இதுக்குள்ள போயிட்டேனே இருங்க. இப்போ யுவபுரனை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதாவது கோப்ரா MP40 பார்த்தீங்கன்னா 7 அப்கிரேடு தான். பட் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 அப்கிரேட் கொடுத்து வச்சிருக்காங்க. 8 அப்கிரேட்ல இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலா பார்த்தேன். அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வச்சோம்னா, அதாவது நல்லா பாத்துக்கோங்க, ஒரிஜினல் வச்சோம்னா அந்த போனஸ் டேமேஜ் எனிமி இந்த இது வந்து அதுலயும் இருக்கு, கோப்ரா MP40லயும் இருக்கு. இதுல ஸ்பெஷல் வச்சோம்னா, இது வந்து கோப்ரா MP40ல கிடையாது. ஸோ இதுல ஸ்பெஷல் வச்சோம்னா ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகும் அப்படிலாம் போட்டிருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல, இங்கிலீஷ்ல ஏதோ போட்டிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலா ஏதோ கொடுக்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஸோ அதை பார்க்கல, நம்ம வந்து ஃபுல் வீடியோல இது பார்க்கல. இப்போ நான் பக்காவா இது பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த குரோமோசோனிக்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதுல இருந்து ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் பாத்தீங்கன்னா அந்த கண்ணை கம்பேர் பண்ணும்போது அடுத்து அந்த கண்ணு வரிசை எல்லா கண்ணையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்ணோட ஃபுல் இதோட பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த நீங்க அந்த ஒரு டேமேஜ் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டேமேஜ் இது பாருங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாவே நீங்க பாருங்க. ஓகே ரைட்டு, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரோமோசோனிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் சொல்ல மாட்டேன், ஆனா கடைசி நீங்களே சாக்காவீங்க. இது வந்து டேமேஜ் கிடையாது, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம ஆர்மர் பென்ட்ரேஷன். இதுக்கு வந்து நோ ஹெல்மெட் பாத்தீங்கன்னா 2 டேப் அடிச்சா எந்த கண்ணா இருந்தாலும் 2 டேப் அடிச்சா செத்துருவாங்க. ஸோ ஆனா 137 ரொம்ப கம்மியா தாங்க போகுது. கோப்ராவும் இதுவும் கம்மியாகும் போது அதை நீங்க ஃபுல்லா கம்பேர் பண்ணுவீங்க. அடுத்து லெவல் 2 அதே ஷார்ட் ரேஞ்சில் நிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேப்புக்கு வந்து கம்மியா போச்சு, செகண்ட் டேப், அடுத்து தேர்ட் டேப். மொத்தம் பாத்தீங்கன்னா 3 ஆட் அடிக்கிறோம். ஆனா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு 138 போகுது. ஹெல்மெட் இல்லாத போது வந்து 137 போகுது. ஆனா நம்ம அடிக்கடிக்கு டேமேஜ் லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது, 1-2 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதுதான் இந்த கண்ணோட ஸ்பெஷல். 138. அது மாதிரி லெவல் 3 போட்டால் 3 டேப். இப்போ நோ வெஸ்ட்ல எத்தனை டேப் அடிக்கிறோம் பாக்குறோம். கரெக்டா 1 2 3 4 5 6 7 8 கரெக்டா பார்த்தோன்னா 8 டேப் அடிக்கிறோங்க. நோ வெஸ்ட் இல்லாம ஒருத்தனை அழுத்தணும்னா 8 டேப்ல பார்த்தோன்னா கொள்ளலாம். அதே மாதிரி வெஸ்ட்ல ஒரு 2 போட்டு இது பண்றேன். அதே மாதிரி டேப் தான் வைக்கிறேன் பாருங்க. கரெக்டா நீங்களே அந்த சவுண்டோட கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. நான் கவுண்ட் பண்ணி கடைசியா போட்டுருவேன், நீங்களே தனியா கவுண்ட் பண்ணி பாருங்க அந்த சவுண்டை வச்சு. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 12 டேப் அடிச்சா இவன் சாவாங்க. ஓகேவா, 12 டேப் அடிச்சாதான் இவன் சாவான். இதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு, அதாவது இது கூட நான் ஓகே, இது கூட நார்மல் தான், விட்டுருங்க. ஆனா இந்த 14 டேப்ல வந்து இது கொன்றுது. இதுக்கப்புறம் தான் நீங்க ஷாக்கிங்கே பாப்பீங்க. என்னடா இது டேமேஜே கிடையாது, ஒரு மண்ணுக்கு இந்த மாதிரி தானே இருக்கு, வெறும் டபுள் ரேட் ஆஃப் இது, ஒரு ஆர்மல் பென்டேஷன். நிறைய பேர் வந்து அந்த இந்த அது பேர் என்ன, அந்த பனிக்கட்டி மாதிரி ஒரு MP40 ஃப்ரீ MP40 அதெல்லாம் இது ஈஸியா அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வெறும் 14 டேப்ல பெஸ்ட் லெவல் 3 பார்த்தீங்கன்னா அடிக்குது. பட் ஆனா கோப்ரா MP40 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இது ஜெயிச்சிருச்சீங்க. ஓகேவா, 140 அடிக்குது ஒரே ஷாட்ல. 140 அடி கட்டி அங்க பாத்தீங்கன்னா 137 அடிச்சிச்சு. அதனால பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40 வின்னு சொல்லுவேன். ஓகே, ஆனா என்னதான் இருந்தாலுமே டேமேஜ் பார்த்தீங்கன்னா இது ஹையா கொடுக்குது. ஆனா 78 அங்க பார்த்தீங்கன்னா கம்மியா கொடுத்துச்சு. இங்க 100 அங்க 108, இங்க 113, இங்க 148 கொடுத்துருச்சு. அங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிக்கடிக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதையும் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. அதோட பக்கத்துல 2 ஹெல்மெட் இல்லாம அடிச்சாலே 137 தான். பட் ஆனா அந்த 1 HP அந்த 1 டேமேஜ் எங்க இருந்து கொடுக்குதுன்னு தெரியல, அதே ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா 3 டேப், லெவல் 3லயும் பார்த்தீங்கன்னா 3 டேப் தான் அடிச்சிருக்கேன். இப்போ நோ வெஸ்ட், அதாவது மொத்தத்துக்கு சேம், இப்போதைக்கு சேமா தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, அதாவது நான் கடைசியில ஒரு ஷாக்கிங் நீங்க பாப்பீங்க. இந்த இதுல நோ வெஸ்ட்ல பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. நோ வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதுலயும் 7 ஷாட் தான். சோ இதுலயும் 7 ஷாட் தான். ஆனா இது டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். அதுல பாத்தீங்கன்னா டேமேஜே கிடையாது. ஆனா அதுலயும் 8 டேப், இதுலயும் 8 டேப் தான். ஆனா லெவல் 2ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தாங்க. அதுல டேமேஜ் கிடையாது, இதுல டபுள் டேமேஜ் வேற. அப்ப இதுதானே பெஸ்டா இருக்கணும். சோ அதுலயும் பாத்தீங்கன்னா 12 டேப், இதுலயும் பாத்தீங்கன்னா 12 டேப் தான். ஓகே, இதுதான் வந்து எனக்கு நான் வந்து ஒரு மொக்க கண்ணு, கேவலமான கண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த இதுலதான் எனக்கு ஷாக்கிங் கொடுத்துச்சு. சோ 2 போக்கர் MP40, எந்த MP40 வேணா சேர்த்துக்கோங்க. சோ அதாவது எந்த MP40னா டபுள் டேமேஜ், ஆமா எந்த MP40 வேணா சேர்த்துக்கோங்க. சோ 15 டேப் அடிக்குது. ஓகேவா, அதாவது வெஸ்ட் லெவல் 3ல பாத்தீங்கன்னா கோப்ரா MP40 15 டேப் அடிச்சாதான் ஒருத்தனை கொல்ல முடியுது. பட் ஆனா குரோமோசோனிக் பாத்தீங்கன்னா 14 ஷாட்லயே கொன்றுது. அதுதான் என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா ஆர்மர் பென்ட்ரேஷன். சோ நீங்க என்னதான் ஆர்மர் போட்டாலுமே அது பொலந்து எடுக்கும். அது மட்டும் இல்லாம இது
சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். ஷார்ட் ரேஞ்சில் நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல ஹெட்ஷாட் அடிக்கக்கூடியவன், இல்லை ஹெட்ஷாட் அடிக்கிறதா அவன் வேணா, அவனை தனியாக விட்டுருக்க. ஹெட்ஷாட்னா நம்மளால ஜஸ்ட் போயிடுவான். பட் ஆனால் நல்ல ஒரு பாடி ஷாட்ல அடிச்சக்கூடியவன் இது அடிச்சுட்டு போயிடுவான். பாருங்க இதுல கூட பாருங்க சேம் தாங்க. அதாவது கோப்ராவும் இதுவும் சேம் தான், சேம் டேமேஜ் அப்படியே தாங்க போகும். ஏன்னா வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். அதுவும் டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், இதுவும் டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். சேம் இது நோ வெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே 8 டேப், கோப்ரா எம்பி40 8 டேப், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8 டேப் தான். ஆனா டேமேஜ் மட்டும் லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட்டை காலி பண்ணி விட்டுரும். நீங்க என்னதான் வெஸ்ட் போட்டாலும் காலி பண்ணி விட்டுரும். ஆனா அதுல டேமேஜ் இல்ல, அதுல எக்ஸ்ட்ரா அந்த ஸ்பெஷல் காண்டி தான் அந்த எம்பி40 விட்டுருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இது இருக்குது. இதுல வெஸ்ட் லெவல் 2 பார்த்தீங்கன்னா, அதாவது வெஸ்ட் லெவல் 2ல சேம் அதே 12 ஷாட்டுங்க. குரோமோசோனிக்கும் 12 ஷாட்டு, அந்த கோப்ரா எம்பி40 12 ஷாட்டு, போக்கர் எம்பி40 12 ஷாட்டு. ஓகேவா? இதை விட நான் இன்னொரு எம்பி40 சொல்றேன். அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷாட்டு. அதாவது லாங் ரேஞ்சுக்கு வரும், கடைசியா வரும். ஓகேவா? இப்ப பாருங்க வெஸ்ட் லெவல் 3ல. ஸோ சேம் இது நீங்க அந்த சவுண்டை வச்சே கவுண்ட் பண்ணி பாருங்க. 15 ஷாட் அடிச்சாலே இதுலயும் ஒருத்தர் சாகுறான். ஆனா அதுல 14 ஷாட் உடஞ்சிருக்கும். அது வராது, இன்னொன்னு வரும். சாகுறான். அதுதான் ஆர்மர் பென்ட்ரேஷன். அந்த ஒரு இதோட நீங்க இது பண்ணிக்கணும். அதாவது கரீனா பத்தினா இத்தனை நாள் மூளை இல்லாம தான் கண்ணு விட்டாங்க. சோ எப்பயாச்சும் மூளையோட கண்ணு விட்டுருக்காங்க நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா லாங்ல பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா அதே இதுதாங்க. 5 ஷாட் உள்ளது. கடைசி பினிஷிங்ல 83ஓட முடியுது. 5 ஷாட். ஓகே 5 ஷாட். அதே சேம் கோப்ரா எம்பி40 தான். அதே 5 ஷாட்ல தான் கொள்ளுது. கரெக்டா பாத்தீங்கன்னா அதுல பினிஷிங்ல 83 இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா பினிஷிங்ல எவ்வளோ, இங்க 85. அப்ப ஹெட்ல அடிக்கிறவன் கோப்ரா எம்பி40 எடுங்க. சோ இதுல எனக்கு போக்கர் நிலைமை நினைச்சா கஷ்டமா இருக்கு. சோ ரேஞ்ச் உங்களுக்கே தெரியும், ரேஞ்ச் இல்லைன்னு. அதனால பாத்தீங்கன்னா 6 ஷாட்ல தான் கொள்ள முடியுது. அது ரெண்டும் 5 ஷாட்ல தப்பிச்சிருங்க. ஓகே கைஸ், இதுல பாத்தீங்கன்னா உண்மையை சொல்றேன். அதாவது உண்மையை சொல்ல போனா சோ வின்னர் பாத்தீங்கன்னா இதை நான் வாங்கினதுக்காண்டி சொல்ல, எனக்கு வந்து ஓசியில தராங்க. ஓகேவா? நம்ம வந்து ரிவ்யூ பண்றது நம்மளோட வேலை. இது வரைக்கும் எல்லா பண்டலையும் நான் எல்லாம் வர கண்ணையும் நான் கழுவி ஊத்தி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தனியா சோலோவாலா இன்குபேட்டருக்கு வந்து இந்த கண்ணை எடுக்காதிய மட்டமான கண்ணுன்னு நான் கரீனாக்கு ஆஃப் பண்ணிட்டே நான் வீடியோ போட்டேன். ஓகேவா? அதெல்லாம் வந்து என்னை எதுவும், ஏன்னா வந்து நல்லா இல்லாட்டி நல்லா இருந்தா என்னால சொல்ல முடியாது. அதுக்காண்டி கொடுத்த காசுக்கு வந்து நம்ம நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது. அதாவது நல்லா இல்லாட்டி நல்லா இருந்தே சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு மொக்க கண்ணு வேஸ்ட்ன்னு தான் நினைச்சேன். பட் ஆனா ரெண்டையும் வச்சு செய்யுதுன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான், இங்க பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் பிளஸ் ஆர்மர் பென்ட்ரேஷன் உங்களை வந்து நொறுக்கி எடுத்துரும். ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்க அழுத்தினாலே அவ்வளவுதான் காலி. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இதுல பார்த்தாலே வெஸ்ட்ல 14 புல்லட் அடிக்கிறது இதை விட இது கம்ப்ளீட். ஓகேவா? இது வந்து நீங்க ஃபுல்லா அழுத்துறீங்கன்னா இது அதை விட ஃபாஸ்டா அழுத்தும். நீங்க வந்து ஆப்போனன்ட் அழுத்தினா இதை வச்சு அழுத்தினாலும் நீங்க தான் சாவீங்க. ஸோ இந்த எம்பி40 அதாவது என்ன பொறுத்தவரை போக்கர்லயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்கு. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா போக்கர் தான். ஆனா இந்த எல்லோவோட இது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அக்யூரசி தான் மைனஸ், மற்றபடி எல்லாமே இருக்கும். இதே இது நீங்க லாங்ல இருந்து அடிச்சாலே இதுவும் பார்த்தீங்கன்னா 5 ஷாட்ல உங்களால முடிக்க முடியும். அங்க பார்த்தீங்கன்னா லாங்ல வந்து ஹெட் அது வந்து கனெக்ட் ஆகுது. காரணம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மைனஸ். மற்ற என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ணு இருக்குங்க. அதாவது லாங் ரேஞ்சில் இப்போ இந்த 3 கண்ணையும் தூக்கி அடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு இருக்கு. ஸோ மெக்கானிக்கல் எம்பி40, அதாவது நான் வந்து மெக்கானிக் தான் சொல்லுவேன். அதோட அந்த அப்போ வந்து ஈவெண்ட் 2019 தெரியல. அப்போ வந்து ஈவெண்ட் என்னோட ஃப்ரீ ஃபயர்லயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன். அப்போ அதாவது எனக்கு வந்து ஒன் டேப்லாம் அடிக்க ஸ்டார்டிங்ல எனக்கு ஒன் டேப் ஆட தெரியாது. அந்த காலத்துல வந்து நார்மலா நம்மளுக்கு ஒரு கன்னு கிடைச்சா போதுன்னு இருப்பேன்ல. அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மெக்கல் ஒரு கன்னு கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அந்த ஒரு கன்னு தான் எனக்கு இன்ன வரைக்கும் பிடிக்கும். ஆனா அது என் அக்கௌண்ட்ல இல்ல. என்னோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சிருப்பேன். ஏன்னா வந்து அதுதான் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச், அதாவது ஒரு லாங் ரேஞ்சுக்கு ஒரு ஓரளவு மீடியம் ரேஞ்ச். இப்போ நான் வந்து இப்போ இந்த 3 கண்ணு வச்சு அடிச்சிருப்பேன், 5 ஷாட் அடிச்சிச்சு. ஆனா இதை விட அது பார்த்தீங்கன்னா பெட்டராகவே டேமேஜும் கொடுக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜும் கொடுக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு அதில் ஏதோ ஒரு மைனஸ் நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட் நான் சொல்றேன். அதாவது இந்த லாங் ரேஞ்சில் நான் சொல்றேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சை பொறுத்தவரை இப்போதைக்கு என்னை பொறுத்தவரை இருங்க எல்லா கண்ணையும் நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்ணோட தான் எல்லாரும் கம்பேர் பண்ண சொன்னாங்க. ப்ரோ என்ன ப்ரோ இது விண்டர்லேண்டோட இந்த கண்ணு பெஸ்டா இருக்குமா ப்ரோ, இதுதான் ப்ரோ பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா வந்து இதுவும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அதுவும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அப்படிதானே அப்படின்னு. அதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல எக்ஸ்ட்ரா அந்த பவர் தான், அதுதான் எனக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. அது ஆர்மர் பென்ட்ரேஷன் அவ்வளவுதான். மற்றபடி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெட்ஷாட் அடிக்கிற இந்த இதோட கம்பேர் பண்ணோம்னா இது தோக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஏன்னா வந்து
இது சிங்கிள் டேமேஜ் தான் அப்படி பார்த்தாலும். ஆனா இது டபுள் ரேஞ்ச் இங்க பக்கத்துல இருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இது லாங்ல பார்த்தீங்கன்னா வின் பண்ணும். மோஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த பன்னி MP40 ஓரளவு லாங்ல இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுவோம். முன்னாடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே, மற்றபடி இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் கன். இந்த அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு கன்னு. இது நான் வந்து அடம் பிடிச்சி PS ப்ரோட்ட வாங்குறேன். ஏன்னா PS ப்ரோ எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் தெரியும் பார்த்தவளுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரீ ஃபயர்ல பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் இந்த கன் என்னோட இது இருக்கும். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேஞ்சு தான் மைனஸ், ஏன்னா நான் 6 ஷார்ட் ரேஞ்ச், அதனால எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வச்சிங்கன்னா ப்ளூ வின் பண்ணும். எல்லாத்தையும் அடிஷனல் இருக்கிற மாதிரி ஒரு கன்று விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெவல் 7 இது லெவல் 8. லெவல் 8லாம் அப்கிரேட் பண்ண தேவையில்ல. லெவல் 4 வரை அப்கிரேட் பண்ண வின் பண்ணிடலாம். ஓகே, இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். உண்மையான ரிவ்யூ தாங்க கொடுத்துருக்கேன். அதுக்காண்டி அவன்கிட்ட காசு